கும்பராசி அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உடையவங்க தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. இவர்கள் ஓவியம், சிற்பம் போன்று மிகுந்த பொறுமையுடன் செய்யும் வேலைகளை விரும்பி செய்யக்கூடியவங்க. ஆட்டோமொபைல் சாதனங்கள், கனரக எந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்துவிட்டு மீண்டும் இவர்கள் அப்ளை செய்து விடுவாங்க. பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. சனியின் காரத்துவம் பெற்ற ராசி என்பதால் உடையில் ஏற்படும் கரை, அழுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உழைக்கக்கூடியவங்க. இவர்களுடைய மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு. நீங்கள் கும்பராசியா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ளே ஒரு தாழ்ந்து மனப்பான்மை இவர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஒரு குடத்தை திறந்து பார்த்தால் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைக்கக்கூடியவங்க. தொடர்ந்து 10 நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறைகளில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் 8ஆம் இடமான கன்னிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம் விருச்சிகம், இதனுடைய அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவாங்க. மருந்து பொருள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடியவங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம் ஆகும். கோதட குரு என அழைக்கப்படக்கூடிய தனுசு குரு இந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்க தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்வாங்க. எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களாக அதிக லாபம் பார்க்கக்கூடிய வகையில் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதம் கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன், கேது என கிரக நிலைகள் இருக்காரு. யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல் தீரும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். பொருளாதார நிலை உயரும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரலாம். போட்டிகள் குறையலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு வரும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கலாம். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க. வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமண காரியங்களில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம். மதிப்பு கூடும். பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கக்கூடியதாக. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் உங்களுடைய பாடங்களை நீங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும். அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேர்வாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய வருமானம் உயரக்கூடியதாக இருக்குது. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரக்கூடிய ஒரு காலம். சோதனைகள் வெற்றியாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே கைகூடும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடியதாகும். உல்லாச பயணங்களுக்கு நாட்டம் செல்லக்கூடியதாகும். மன அழுத்தம், தியானம் செய்ய வேண்டியது நல்லது. படிப்பில் நாட்டம் கூடும். பெரியோர்கள் பிள்ளைகள் விருப்பத்தை வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரலாம். பூரட்டாதி 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியில் புதிய மாற்றம் உண்டாகும்.
அனுகூலமான மாற்றம் வாகனங்களில் பிரயோகிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும், சில இடங்களில் வேலையில் போராட்டம் இருக்கும், சில இடங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைக்கேற்ற பெருமை உண்டாகும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்ந்த அந்தஸ்து ஏற்படலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு பரிந்துரை கிடைக்கலாம். வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக நடந்து கையிருப்பு அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்ய புதிய முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளப்படும். குடும்பத்தில் இருந்த விவகாரம் நீங்கும். பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராது நீங்கள் வேலை செய்ய வேண்டும். கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம். புதிய முதலீடுகள்லையும் நம்பிக்கையாக இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். குரு 6ல் இருப்பதால் நீண்ட காலமாக பாதிப்பு ஏற்படுத்திய நோய் தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. தொழில் போட்டியாளர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். கும்பராசிக்காரங்க தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டிய ஒரு காலம். பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்களை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் நல்லது. எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைப்பதால் வீண் கவலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களது வேலைகளை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான ஒரு நிலை மாறலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் இருந்த பிரச்சனைகள் குறையலாம். பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே ஏற்காமல் இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பெரியோரின் ஆலோசனைப்படி நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கூடுதல் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசியலில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டும். சரி, எதிலுமே மந்தமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். புதிய நண்பர்களுடைய நட்பு, அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். காரிய தாமதம் உண்டாகலாம். உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது சிரமம். குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.